தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் அவர்களின் தலைமையில மரங்களின் மாநாடு நடைபெற்றது. இந்த மரங்களின் மாநாடு தேவை என்ன, மரங்களின் தேவை என்னங்கிறத பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். அண்மையில் டெல்லியில இந்த வாகன புகையின் காரணமாக பல வாகனங்கள் குறைந்த விலைக்கு அண்டை மாநிலங்களுக்கு விற்கப்பட்டு இருந்துச்சு. காரணம் என்னன்னு பார்த்தா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுப்புற காற்று மாசடைந்து கரும்புகையாக மாறிடுச்சு. காரணம் இந்த காரினுடைய புகை. ஒரு காருக்கு 6-7 மரங்கள் வேலை செய்யணும். அப்ப அந்த கார்கள் வெளியிடக்கூடிய இந்த கார்பன் டை ஆக்சைடை 6-7 மரங்கள் உள்வாங்கினா மட்டும்தான் அது ஆக்சிஜனாக மனிதர்கள் சுவாசிப்பதற்கு ஏற்ற காற்றாக மாற்றப்படுகிறது ஆய்வு அறிக்கை. ஆனா மரங்களின் தேவைகளை குறித்து இதற்கான விழிப்புணர்வை பற்றி பேசும்போது அண்ணன் சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசினாங்க. இந்த இந்த மாநாட்டுல மரங்களின் தேவை என்ன, அது சுற்றுப்புற தாக்கம் என்ன, அதனுடைய மரத்தினால ஏற்படக்கூடிய நன்மை என்னங்கிறத பத்தி எல்லாம் தொடர்ந்து பேசினாங்க. தமிழக வெற்றி கழகமா இருக்கட்டும், இந்த சிலுக்கு சங்கர் என்கின்ற இந்த சவுக்கு சங்கரா இருக்கட்டும், இவங்க எல்லாம் அவதூறு பரப்புறாங்க. அண்ணன் சீமான் முதல் நாள் அந்த இடத்தை ஆய்வு செய்வதற்கு தம்பிகளோட போறாங்க. அங்க போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது இதுல அதிகமான பாம்புகள் நடமாடுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, பாம்பு கடிச்ச உடனே நம்ம ஐயோ கடிச்சிட்டு அப்படின்னு பயப்படக்கூடாது, பதற்றக்கூடாது. பதறினா அந்த விஷம் டக்குன்னு மூளைக்கு ஏறிடும் அப்படின்னு பதறாம நம்ம அப்படியே ஒரு இடத்துல நிக்கணும். பதறாம இருக்கும்போது இந்த விஷத்தன்மை கொஞ்சம் கட்டுப்படுத்தப்படும். அதுக்கப்புறம் அதற்கான முதலுதவியை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது பேசியிருக்காங்க. இந்த சிலுக்கு சங்கர் என்ன சொல்றாருன்னா, பாம்பு கடிச்சா எந்த விதமான ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியது இல்ல, அப்படியே கம்முன்னு இருந்தா 3 நாள்ல சரியாயிரும் அப்படின்னு இருக்காரு. ஏன்டா தற்குறிகளா, யாராவது பாம்பு கடிச்சா ஆஸ்பத்திரி போகான்னு சொல்லுவாங்களாடா? யாரா சொல்லுவா? இது ஒரு கொடுமை. இதுல இடையில இந்த தாவேக்காவை சேர்ந்த ஒருத்தர் அவரை பார்த்தா உண்மையிலே காமெடியா இருக்கு. உண்மையிலே மனநல பரிசோதனை சீமானுக்கு செய்யணும் அப்படின்னு இருக்காரு. கொடுமையாடா இது. இவரை பார்த்தா நம்ம யாரையுமே உருவக்கேலி செய்யறது இல்ல, யாரையுமே நம்ம அவதூறு பேசுறது இல்ல. இவங்களை பார்த்தா இந்த கீழ்ப்பக்கத்துல இருந்து தப்பிச்சு வந்தவங்க இருக்காங்க. இவங்க அந்த புகாரு கொடுக்காங்களாம். இவருக்கு மனநல பரிசோதனை செய்யணும். ஏன்னா அந்த பாம்பு கடிச்ச உடனே இறக்க மாட்டாங்க, நீங்க எல்லாம் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு இருக்காரு. இது தவறான வழிகாட்டுதல். அறிவு இருக்கிற எவனா பேசுவான்டா. பதட்டப்படக்கூடாது, எந்த இடத்துலயும் தைரியம் எடுக்கணும். இந்த ஒரு பாம்பு கடிச்சிட்டு அப்படி பதறினோம்னா அந்த மூச்சு திணறல் ஏற்பட்டு இறப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னதை இவங்க இஷ்டத்துக்கு பேசுறது. இவரு அவதூறு பரப்புறது. இவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க. இது ஒரு கொடுமை. எதெல்லாம் ஒரு பேசுபொருள் ஆகக்கூடாதோ அதெல்லாம் ஆக்குறாங்க. ஆனா எல்லா விதத்தையும் நன்மைதான். ஏன்னா இவர் சொன்ன வர கருத்து என்னன்னு எல்லாருக்குமே புரியுது. அதை இவங்க அவதூறா பேசுறாங்களாம். என்ன சொல்ல, இந்த கொடுமையில ஒருத்தன் போய் அந்த மரங்கள்கிட்ட அண்ணன் நின்று பேசுறாரு. இது எல்லா அறிவியல் ஆய்வுலையும் சொல்லியிருக்காங்க. மரங்கள்கிட்ட அன்பா பேசினா, அதுகிட்ட போய் நல்லா விசாரிச்சோம்னா, அது தண்ணி ஊத்தி அதை பாதுகாத்தோம்னா அது நல்ல மரமா வளரும். அது நல்ல ஒரு இயற்கைக்கு சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானதா இருக்கும். அது ஒரு நல்ல கனிகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய மரமா மாறுங்கிறதுல ஆய்வுல கூறப்பட்டது. இதை எதையுமே ஆய்வுலாம் கண்டுக்கிடாம இந்த தற்குறி கழகம் இதை விமர்சனமா பேசுறாங்க. அந்த மரத்தை கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு, இவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. கொடுமை இதெல்லாம். அவங்க செய்யறதெல்லாம் அவதூறுக்கு மேல பயங்கரமான ஒரு கேவலமான வேலையெல்லாம் செய்யறாங்க. அந்த மரத்தை கட்டி பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 6 months லேட்டர் அப்படின்னு போட்டு மரம் இந்த வீங்கின மாதிரி காட்டிருக்காங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான நிலைமையில இருக்கவன் அதை யோசிப்பான்னு பார்க்கலாம். இது தமிழக வெற்றி கழகம்ங்கிறது வெற்றி கழகங்கிறத விட ஒரு தற்குறி கழகங்கிறத விட அவதூறும் அது கேவலமான சிந்தனைகள் கொண்ட ஒரு மொத்த தற்குறிகளையும் ஒன்று சேர்த்து ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சா அது தற்குறி கழகம். அதான் விஜய் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த தற்குறி கழகத்தினுடைய ஒன்று கூட்டல் தான் இது. மொத்த தற்குறிகளும் அங்கதான் இருக்காங்க. எந்த விதமான சொந்த அறிவும் இல்லாம எதை பத்தி பேச வராங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாம எதையுமே ஒரு இந்த அவங்க பேசிட்டாங்கன்னா அவங்களுக்கு அப்படியே என்னத்தை வேணாலும் அவதூறு பேசலாம், என்னத்தை வேணாலும் நம்ம பேசலாம், எதை வேணாலும் மக்கள் ஏற்றுக்கிடுவாங்க. ஏன்னா இந்த விஜய் பேசுனது கேட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அத மாரி இவங்க சொன்னாலும் கேட்டுக்குவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. தம்பி அது படம். இது அரசியலுங்கும் போது எதிர்கருத்துக்கள் உருவாகும். போட்டு வெளுன்னு வெளுப்பாங்க. அதுதான் நடக்கும். அடிக்கிற அடியில இந்த வாட்டி விஜய் வந்தது நல்லதுதான். ஏன்னு கேட்டோம்னா வாங்க போறோம்னா ஒரு கேவலமான இடத்தை காட்டும் போது ஒரு நல்ல இடம் ஒரு வேல்யூ அடையும். அது போலதான் விஜய் மாதிரி ஒரு கேவலமான இடத்தை காட்டும் போது நம்ம இது பல ஆண்டுகளாக 15 ஆண்டுகளாக இந்த அரசியல் களத்திலே
ஒரு தூய்மையான அரசியலை இளைஞர்கள் இப்படிதான் இருக்கணும், மது மத போதையற்ற, சினிமா கவர்ச்சியற்ற ஒரு கட்டமைப்பான ஒரு இளைஞர் படை இப்படிதான் இருக்கணும், மக்களின் நல்வாழ்வுக்கு யோசிக்கக்கூடிய தலைவர்கள் ஒவ்வொருவரும், நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் தலைவர்கள் போல பேசுவாங்க, அவர்களுடைய சொந்த அறிவினால பேசுவாங்க. இங்க தலைமையில் இடது பக்கம் பார்த்து உக்கிரமாக பேசவும், தைரியமாக பேசவும், வலதுபுறம் பார் கையை நீட்டி பேசவும் அப்படின்னு எழுதி வச்சு வந்து வாசிக்கிற ஒரு தலைவனை வச்சுக்கிட்டு உங்களுக்கு எல்லாம் இது தேவையா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவதூறு படுத்துறது, நம்ம யாரையும் அந்த அவதூறுகளோ மற்றவருடைய கேவலமாக பேசுவதோ கிடையாது. ஆனா இந்த தற்குறி பயலுக முழுக்க முழுக்க ஒரு தூய்மையான ஒரு சிந்தனை கொண்டு ஒரு மரங்களை வளர்க்கணும், அதனால மக்களுக்கு பலன் ஏற்படுது, அதனால சுற்றுச்சூழல் வந்து பாதுகாப்பா இருக்குது அப்படிங்கிற ஒரு சிந்தனைய மக்களிடத்தை கடத்தக்கூடிய ஒரு தலைவரை பார்த்து இவங்க அவதூறு படுத்துனாங்க. இப்படி ஒரு கேவலமான சிந்தனை மக்கள் மனங்களை விதைக்காங்க. அவதூறு பரப்புறதுக்குன்னு இந்த சிலுக்கு சங்கர் என்கிற ஒருத்தன் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவான், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவான். இந்த உலகத்திலே அவன் தான் முத பிறந்த மாதிரி பேசுவான் அவன். ஆனா அவன் இதுக்கு முன்னாடி அவர் வந்து எப்படி இருந்து வந்தாருன்னா, ஒரு அரசு அதிகாரியா வேலை செஞ்சிருக்காரு. அங்க வந்து கையாடல் செஞ்சு பல குற்ற பின்னணியில இடைநீக்கம் செய்யப்பட்டு வந்து இங்க வந்து பொதுவெளியில பேசிக்கிட்டு அதனால வயிற்று நிரப்பிக்கிட்டு அலையக்கூடிய ஒருத்தன் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து சொல்றாங்க, மரங்கள் வளர்ப்பது, மரங்களை வந்து அன்போட பார்த்தோம்னா அது வளரும் அப்படிங்காங்க. இவன் வந்து கேலி செய்யறது, அவர்கள் வந்து அவதூறு பேசுறது. நீ ஒரு மரம் நட்டு வளர்த்திருப்பியா, என்னத்துக்கு இந்த பேச்சு சவுக்கு சங்கர்னு பேரை வச்சுக்கிட்டு பூரா இடத்தையும் காசு வாங்கிட்டு தெரியாது, எல்லா இடத்துலயும் காசு வாங்குறது, யார் காசு கொடுக்காங்களோ அவங்களுக்கு பேசுறது. இப்ப இந்த டிவி கேட்ட காசு வாங்கிருப்பாங்க போல இருக்கு, அவங்களுக்கு ஒண்ணு கிடையாது, ஒண்ணுக்கு ஒரு இளவும் கிடையாது, பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது, ஏதாவது ஒண்ணு அவதூறு பேசணும், இதுதானே உங்களுடைய நோக்கமா இருக்கு. இந்த சவுக்கு சங்கர் நல்லா நல்லா நான் கஞ்சா போட்டுவிட்டு அந்த 2, 3 அந்த சின்ன பையன், அப்புறம் அந்த பீஸு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவர் இந்த புரட்சி புயல்ல இப்படி அந்த கருத்துக்களை வந்து அப்படியே வாரி வழங்கிடுவாப்புல. இவர்கிட்ட இருந்து அதிகமான கருத்துக்களை எடுத்துக்கலாம். ஒரு சமயத்துல வந்து திமுகவை அதிகமாக விமர்சித்து பேசினான். ஆனா அதே இடத்துல போய் அங்க போய் காலில் விழுந்து வந்ததாக தகவல் இருக்கு. ரூம்ல இருந்து பேசணுமா, நல்ல கஞ்சாவை போட்டோமா, நுரைய விட்டோமா அப்படின்னு இருக்காம ஒரு தூய எண்ணம் கொண்டு அரசியல் செய்யக்கூடிய ஒரு இயக்கத்தின் தலைவர்கிட்ட அவர் எப்படி என்ன வேணாலும் நீ அவதூறு பரப்பு. ஆனா இத ஒரு மரங்கள் ஒரு ஒரு விழிப்புணர்வுக்காக நடத்தப்பட்ட ஒரு மாநாட்டை இவர்கள் தரம் குறைத்து பேசுவதற்கான காரணம் என்ன? யார் என்ன சொன்னாலும் ஒரு அவதூறு பேசணும், அப்படித்தானே? அதனால நோக்கமா இருக்குது. இதற்கு இதற்கு இவர்களையும் ஆதரிக்கிறதுக்கு ஒரு கூட்டம். இப்போ இந்த சினிமாக்காரங்களாம் அந்த ஆடியோ லான்ச் பண்ணும்போது, அது பண்ணும்போது, இது பண்ணும்போது, நீங்க அப்படி இதுன்றோம், நாங்க இதுதான், அப்படிதான், இப்படிதான்ட்டு பேசுவாங்க. இப்ப இவங்க பெரிய இந்த புடிங்கி தள்ளினாங்கல்ல, இவங்களால என்ன மாற்றம் ஏற்படுத்தி, என்ன விதமான முன்னேற்றம் ஏற்படுது? இந்த சிவகார்த்திகேயன்லாம் வந்து என்னத்தையும் பேசிக்கிட்டு இருக்கான். அவன்லாம் என்னத்த இது பண்ணிட்டு இருக்கான்? நீ நடிச்சு சம்பாதிச்ச, மக்கள் ரசிச்சாங்களா? காசு வாங்கினியா? பேசாம ஒரு ஓரமா போய் உட்காரு. நீ என்ன கருத்து சொல்ற? நீ என்னத்தங்கிற? கேடுகட்ட துறையே சினிமா துறை தான். இருக்கிறதுல கேவலமான துறை. இந்த சினிமாக்காரங்களை போட்டு வெளுக்கிறதுல தப்பு இல்ல. நான் விஜய் வந்து நடிகர் வந்து அரசியலுக்கு வரும்போது நான் நினைச்சேன், சினிமாக்காரர்கள் வருவது என்ன, அவர்களும் ஜனநாயக நாடு, ஜனநாயகத்தின் வழி நடக்கக்கூடியவர்கள், யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்ப விஜய் வந்த பிறகுதான் நான் முடிவு செய்யறேன் என்னன்னா, சினிமாக்காரர்கள் இந்த நாட்டின் கேவலம், சாவக்கேடு. அவர்கள் யார் வந்தாலும் அடிக்கிறதுல தப்பு இல்ல. அவர்களால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை, எந்த ஒரு சமூகத்தையும் நல்வழிப்படுத்த முடியாது. ஒரு இளைஞர்களை, ஒரு படையை ஒரு ஒழுக்கமான படையா மாற்ற முடியாது. ஏன்னா இது அவதூறுல மூழ்கி இருந்தவன். அவன் இது பொம்பளையில கட்டி பிடிச்சாடி அந்த நடிச்சு அந்த கேவலமான சிந்தனை அவனுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது சினிமா துறையிலிருந்து வருகிற இந்த நடிகர்கள் வந்து எப்பேற்பட்டவர்களா இருப்பாங்கிறது தான் நாம பார்க்க வேண்டியதா இருக்குது. இதை வந்து இன்னமும் இந்த சினிமா துறையை பார்த்து போயிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் மாறணும். ஒரு விழிப்புணரணும். அவர்களால என்ன இந்த மக்களுக்கு, இந்த நாட்டிற்கு என்ன விதமான லாபம் ஏற்பட்டிருக்கு? ஐயா ரஜினிகாந்த் வந்து போற்றுதலுக்கு மரியாதைக்குரியவர் வந்து. ஏன்னா அவருடைய இந்த 1, 2 அவருடைய கருத்தை வந்து எடுத்து வைக்காரு. ஆனா இது எதுவுமே இல்லாத இப்ப வரக்கூடிய படங்களா இருக்கட்டும், சில சமுதாய கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய சில இயக்குனர்கள்லாம் இருக்காங்க. அவர்களையும் நாங்க போற்றுறோம், மதிக்கிறோம். ஆனா எதற்கும் சம்பந்தமே இல்லாத இந்த இது காதல் பண்றது, அங்க கூட்டி போறது, இங்க கூட்டி போறது, அந்த மாதிரி அலையிறது, இந்த என்ஜாய்மெண்ட் பண்றது, நமக்கு என்னப்பா ஜாலியா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு கூட்டம் இருக்கு. இதெல்லாம் வந்து முற்றுமா அழிக்கப்பட வேண்டிய கூட்டம்.
அவர்களுடைய சிந்தனைகள் ஊற்றப்படுகிறது. இந்த கேவலமான சிந்தனைகளை நாம நீக்குவதற்கு என்ன செய்யணும், ஒரு விழிப்புணர்வுடைய சமுதாயமா மாற்றுறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத தான் நம்ம எடுத்து முன்னு சொல்லணும். இது போன்ற அவதூறு பரப்புபவர்களை, இது போன்ற கேவலமாக மற்றவர்களை சித்தரித்து காட்டக்கூடிய இந்த சினிமா துறையை முற்றுமுழுதா அதை ரசிக்கலாம், கொண்டாடலாம், கலையை கொண்டாடலாம். ஆனா அவர்களை பெரிய இந்த உலகத்தையே உருவாக்கினவர்கள் மாதிரியும், அவர்கள் பெரிய தலைவர்கள் மாதிரியும் அவர்கள் பின்னாடி போவது முற்றிலும் கேவலமானது. இந்த சினிமாக்காரர்களுக்கு சொந்தமாக எந்த விதமான நல்லவர்களும் இருக்காங்க, ஆனா கேவலமானவர்கள் தான் அதிகமான ரீச் ஆகுறாங்க. இந்த கண்டபடி அலையிறது, இதுல ஒழுக்கமற்றவர்கள் தான் இதுல அதிகமா பேசுறாங்க. அவங்கதான் மேடையில நின்று பேர் ரொம்ப ஏதோ இந்த பெரிய புரட்சி ஏற்படுத்துன மாதிரியும், பெரிய புடிங்கியல் மாதிரியும் பேசுறாங்க. உனக்கு என்ன தெரியும் சினிமாக்காரங்களுக்கு? உங்களுக்கு என்ன தெரியும்? என்னடா உங்களுக்குலாம் தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த நாட்டின் மக்களுக்கு ஒழுக்கத்தை நீ சொல்லிக் குடுப்பியா? இல்ல அவர்களுக்கு பண்பா வாழச் சொல்லிக் குடுப்பியா? கேவலமான துறையே இந்த சினிமா துறை தான். அப்படிங்கும்போது உங்கள்ட்ட இருந்து என்ன ஒழுக்கம் வரும்? அப்படிங்கிறது மிக முக்கியமா இருக்கு. இனிமேலும் இந்த அவதூறு பரப்பக்கூடிய இந்த மக்களை இந்த இந்த கேவலமானவர்களை மக்கள் பின்பற்றாது, ஒழுக்கமான ஒரு இளைஞர் படை, ஒரு வெளுக்கமான ஒரு சமுதாயம் உருவாகணும்னா, அதற்கேற்றார் போல அதற்கு யார் நிற்பார்கள் என்கிறத தொடர்ந்து அவர்களோடு செல்லணும். நன்றி.